இது ஒரு சாதாரண கடிதமல்ல. 18ஆம் நூற்றாண்டின் அந்த இரவில் கென்ட் மாகாணத்தில் ஒரு நீதிபதி விளக்கொளியில் காகிதத்தின் மீது கையை வைத்தார். அவரின் மனதில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்து ஒரு மர்மமான ஆனால் உண்மையான சம்பவத்தை எழுதத் தொடங்கினார். இது ஒரு பேய்கதை அல்ல, இது நடந்ததென்ற நம்பிக்கையுடன் எழுதப்பட்ட வரலாறு. கேண்டர்பெரியின் அமைதியான வீடொன்றில் ஒரு அறிவு நிறைந்த பெண்மணி நேர்மையுடன் கூறுகிறாள், நான் சொல்வது பொய்யல்ல, உண்மைதான். மிஸ்ஸஸ் பார்க்ரேவ் சொன்னதை அவர் சொல்கிறார், மனசாட்சியின் வெளிச்சத்தில் எந்த சந்தேகமும் இன்றி. மெழுகுவர்த்தியின் ஒளியில் திறந்து கிடக்கும் பைபிள், அறையில் விழும் சிலுவை நிழல், மனித வாழ்வின் நிமிடங்கள் கடிகாரத்தின் ஊசியில் கரைகின்றன. இறைவன் நியாயம் செய்கிறார். நாம் வாழும் வாழ்க்கை மறுமையின் கதவுக்கு திறவுகோல். காலை பணியில் மூழ்கிய கேண்டர்பெரி, மெதுவாக ஒலிக்கும் தேவாலயம் மணி. அந்த அமைதிக்குள் ஒரு சிறிய வீட்டில் மிஸ்ஸஸ் பார்க்ரேவ் தன் எண்ணங்களோடு தனியாக. தையல் ஊசிக்குள் சிந்தனை பாய்கிறது. ஆனால் இன்றைய நாள் வேறுபட்டது. அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் காற்று நின்றது போல ஒரு அமைதி. முன்னிலையில் ஒரு உருவம், மிஸ்ஸஸ் வீல். பிரகாசமற்ற ஆனால் அமைதியான முகம், ஒரு உயிரில்லா தோற்றம் ஆனால் உயிருள்ள நட்பு. அவர்களது உரையாடல் மெதுவாக ஆரம்பிக்கிறது. நற்பண்பில்லிரு என்கிறாள் மிஸ்ஸஸ் வீல். மனமாற்றத்துடன் வாழு, மறுமை உண்மைதான். அவளது குரலில் அமைதியும் அறிவும் கலந்திருந்தது. மிஸ்ஸஸ் பார்க்ரேவ் கேட்டுக்கொண்டிருந்தார், அச்சமற்று பிரமிப்புடன் நம்பிக்கையுடன். அந்த வீட்டில் ஒரு மெல்லிய ஒளி மட்டுமே நிலைத்திருந்தது. உரையாடல் முடிந்தது. மிஸ்ஸஸ் வீல் மெதுவாக எழுந்தார். ஒரு சிரிப்புடன் கதவின் பக்கம் நடந்தார். மெதுவாக ஒளியில் கலந்தார். மிஸ்ஸஸ் பார்க்ரேவ் அமைதியாக நின்றார். அவரின் கண்களில் பயமல்ல, ஒரு தெய்வீக அதிசயம் மட்டும். அவர் சொல்லிய கதையை பலர் கேள்வி கேட்டனர். சிலர் நம்பினர், சிலர் நகைச்சுவையாக எடுத்தனர். ஆனால் மிஸ்ஸஸ் பார்க்ரேவ் அமைதியாக இருந்தார். ஏனெனில் உண்மை பேசும் ஒருவருக்கு சாட்சிகள் தேவையில்லை. அவள் கண்களில் அமைதி, ஆன்மாவில் நம்பிக்கை. ஒரு கடிதம் மேசையில் திறந்து கிடக்கிறது. அருகில் பைபிள், அதன் மீது விழும் சூரிய ஒளி, மணி ஒலி ஒலிக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு பின் மறுமை உண்டு. ஒவ்வொருவரும் தங்கள் செயலுக்கு ஏற்ப பலன் பெறுவர். இது ஒரு பேய்கதையின் முடிவல்ல, இது நம்பிக்கையின் ஆரம்பம்.